ஆன்மீக பதிவிலிருந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12 ராசிகளில் 4வது ராசியாக வருவது கடகராசி. தாய்மை உள்ளம் கொண்ட இவர்கள் பாசத்தில் இவர்களை மிஞ்சி யாரும் இல்லை. 12 ராசிகளின் கடக ராசிக்காரர்கள் மட்டும் பாசத்திற்காக தன் உயிரையே கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு இருக்கும் இவர்களின் பாசம். அப்படி பாசத்தில் முதல் ஆளாக இருக்கும் கடகராசி எப்படி பிறந்தது தெரியுமா? கடகராசி ஏன் எதற்காக பிறந்திருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் காண்போம். முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை கடைந்து கொண்டிருந்தார்கள். அந்த பார்க்கடலில் இருந்துதான் மகாலட்சுமி, முழு நிலவு என சொல்லப்படும் சந்திரன் மற்றும் பல தெய்வீக பொருட்கள் வெளிவந்தன. சந்திர பகவான் பார்க்கடலில் இருந்து வெளிவந்த போது அவருக்கு சொந்தமாக ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த சமயம் கடலில் அடியில் மிகவும் அமைதியாகவும் அதே சமயம் மிகுந்த உறுதியுடனும் வாழ்ந்து வந்த ஒரு மிகப்பெரிய நண்டு இருந்தது. அந்த நண்டு மற்ற உயிரினங்களைப் போல ஓடி ஒளிந்து கொள்ளாமல் பார்க்கடலில் ஏற்பட்ட அந்த பெரும் மாற்றங்களை மிகவும் பொறுமையாக கவனித்து வந்தது. அதன் பொறுமையையும் எதையும் உறுதியாக பற்றி கொள்ளும் குணத்தையும் பார்த்த சந்திர பகவான் அந்த நண்டின் மீது அன்பு கொண்டார். அதே வேளையில் வானமண்டலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் உருவம் கொடுக்கும் பணி நடந்தபோது சந்திர பகவான் ஈசனிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார். இறைவா, என் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் தாயை போல பாசமும் அதே சமயம் எதற்கும் கலங்காத மன உறுதியும் கொண்ட உயிரினம் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். ஈசன் சந்திரனின் விருப்பத்தை ஏற்று கடலில் இருந்த அந்த நண்டின் உருவத்தை வானில் ஒரு ராசியாக மாற்றினார். நண்டு நிலத்திலும் வாழும், நீரிலும் வாழும். அதே போல் கடகராசிக்காரர்கள் வெளிப்பார்வைக்கு ஓடு போல கடினமானவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் கடல் நீரை போல மிகவும் மென்மையானவர்களாகவும் பாசம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் என்பதை உலகுக்கு உணர்த்தவே இந்த கடகராசி உருவானது. சந்திரனின் ஒளியை பெற்று வானத்தில் 4வது ராசியாக இந்த நண்டு என சொல்லப்படும் கடகம் இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மட்டும் கடகராசியில் பிறப்பதற்கு காரணம், பூமியில் பிறக்கும் மனிதர்களுக்கு பாசம் என்பது எப்படி இருக்கும் என்று நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த பாசம் கிடைப்பதில்லை. அப்படி பாசம் கிடைக்காத சில பேருக்கு கடகராசிக்காரர்கள் தான் அவர்களுக்கு பாசத்தை அள்ளி கொடுப்பார்கள். இந்த உலகத்தில் அனாதையாக வாழும் உயிர்களுக்கும் நிறைய பேர் இருந்தாலும் யாரும் இல்லை என்பது போன்ற உணர்வு வரும் மனிதர்களுக்கும் கடகராசிக்காரர்கள் தான் இவர்களுக்கு பாசத்தை காட்டும் பாதுகாவலர். கடகராசிக்காரர்களிடம் பழகியவர்களுக்கு தெரியும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று. ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு கடகராசி இருந்தால் போதும், பாசத்திற்கு பஞ்சமே இருக்காது. ஏனென்றால் 12 ராசிகளிலேயே மிகவும் பாசம் கொண்டவர்கள் இவர்கள்தான். தன் குடும்பத்திற்காக எதையும் செய்வார்கள். இவர்களிடம் ஒரு தாய்மை உணர்வு எப்போதும் இருக்கும். மற்றவர்களை கவனித்துக் கொள்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே. இவர்களிடம் பிடிக்காத விஷயம், பிடித்த விஷயம் என இரண்டுமே பார்த்தால் இவர்களின் பிடிவாதம்தான். மாறாத பிடிவாதத்தில் நண்டு பிடி என்று சொல்வார்களே, அது இவர்களுக்கே பொருந்தும். ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அல்லது ஒருவரை பிடித்து விட்டால் அதை தளர்வில்லாமல் உறுதியாக நிற்பார்கள். சந்திரனின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்களுக்கு கற்பனை திறன் அதிகம். பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை கூட அது நடந்த தேதியோடு ஞாபகம் வைத்திருப்பார்கள். நிலவு எப்படி தேய்ந்து வளர்கிறதோ அதுபோல இவர்களின் மனநிலையும் சில நேரங்களில் சட்டென்று மாறும். ஒரு நிமிடம் சிரிப்பார்கள், அடுத்த நிமிடம் ஏதோ ஒரு பழைய நினைவில் ஆழ்ந்து அமைதியாகி விடுவார்கள். இவர்கள் தனது எதிர்காலத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் பணத்தை சேமிப்பதில் இவர்கள் கில்லாடிகள். அனாவசியமாக செலவு செய்ய மாட்டார்கள். இப்படி ஏராளம் கடகராசியை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். அதிகம் பாசம் கொண்ட கடகராசியின் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.